இங்க பாரு, உன்னைய சாம்பியன்ஸ் டிராஃபியோட கெளட்டி அனுப்புறது தான் என்னோட முதல் கட்ட வேல. புரியுதா இல்லையா? அப்படின்னு உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டேன். "எப்டிங்க நல்லா இருக்கீங்களா? ஐயோ! உங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வேற மாரி பேசுறாப்பலையா கௌதம் கம்பீர். விராட் கோலிய விரட்டி அடிக்கிறது தான் என்னுடைய முதல் வேலை. நான் உள்ளுக்குள்ள தான் வேற மாரி. வெளிய நான் காட்டிக்கிறது வேற மாரி. இன்னும் எனக்கு அந்த சம்பவம்லாம் ஞாபகம் இருக்கு. விராட் கோலி என்னைய ஆர்சிபி ட்ரெஸ்ஸ மாட்டிக்கிட்டு என்னைய கண்ட மேனிக்கு அன்னைக்கு பேசுனது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச் அப்ப. அப்படின்னு சொல்லி இன்னும் பழைய சுமைகள உள்ளுக்குள்ள வச்சுட்டு வெஞ்சன்ஸ, வன்மத்த கக்குறதுக்கு காத்துக்கிருக்காப்பலையா. இன்னைக்கு நான் கோச், நீ டீம்ல சாதாரண ஒரு பிளேயர். உன்னை நான் எப்படி தூக்கி காட்டுறேங்கிறத பார்க்குறியா கண்ணா அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர் வேலையை காட்டுறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்னைக்கு சாம்பியன்ஸ் டிராஃபின்ற ஒரு இடத்துல. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தோணும், இல்லைங்க ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க விராட் கோலி கம்பீர் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து வெளியே 1000 பேர் 1000 விஷயத்தை பேசிட்டோம், நமக்கு தெரியாதா நம்ம நட்பை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு தோளில் கையை போட்டுக்கிட்டு நட்புக்காக சரத்குமார் விஜயகுமார் மாதிரி இவங்க டான்ஸ் ஆடினதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அடுத்த கதை. பட் நான் நல்லா ஒரு விஷயத்த சொல்கிறேன், இது ஞாபகம் இருக்குதான்னு பாருங்கள். ரோஹித் சர்மாவை விட்டுட்டு விராட் கோலி கேப்டன்சி ஆனதுங்கிறத விட ராகுல் டிராவிடை விட்டுட்டு கௌதம் கம்பீர் கேப்டன்சி ஆனதான் எல்லா நாளையும் பேசப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா இவருக்கும் அவருக்கும் ஆகாதேப்பா, இவர் எப்படிப்பா இருக்க போறாரு, சீனியர் பிளேயர்ஸ் இவங்களாம் ஒரே ஏஜ் கேட்டகரியில் விளையாடிட்டு வந்தவங்க, ஒரு 4-5 வயசு வித்தியாசம். இவர் சொல்றது எப்படிப்பா அவங்கெல்லாம் கேட்பாங்க. டிராவிட் பேச்சை கேட்பாரு, கௌதம் கம்பீர் பேச்சை விராட் கோலி கேட்பாரா, என்ன நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ ஒரு தடவை நம்மளுடைய கௌதம் கம்பீர் கோச் ஆனோடனே சொன்ன முதல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன சொன்னார்னா, நான் சீனியர் பிளேயர்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வெறும் சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 தான். அந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் தங்களால் ப்ரூவ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இம்ப்ரூவ்டு ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அண்ட் டீமுடைய அவங்க கொடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் அவங்க பெர்ஃபார்மன்ஸில் காட்ட முடியலன்னா கண்டிப்பாக அவங்க யங்ஸ்டர்ஸ்க்கு வழிவிட வேண்டிய நேரம் வந்துடும் அவர் அன்றைக்கி சொன்னார். இது யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? அதை தான் இப்போ நான் ஞாபகப்படுத்த வந்திருக்கேன். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம இதை ஞாபகப்படுத்தலாம் எப்படி? அதனால் இன்னைக்கு கௌதம் கம்பீர் அவர்கள் என்ன சொன்னார்ன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 தான். நீ என்னடா பெரிய என்ன டைம் டெட்லைன் கொடுக்குறது, எனக்கு டெட்லைனு நான் வைக்கிறேன்டா உனக்கு கெடு. நீ இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 கோச் இல்லாமல் நீ கிளம்பி போகிற பார்க்குறியா அப்படின்னு விராட் கோலி ஃபேன்ஸ் இங்கேருந்து சொல்கிறாங்க. அண்ணே அவருடைய இதெல்லாம் எடுத்து பாருங்கண்ணே, எல்லாம் லாஸு. வேர்ல்டு கப் செமிஃபைனலில் போயிட்டு ஃபைனலில் உட்காந்து டமாட்டுக்குன்னு லாஸு. இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இதுவே குவாலிஃபையே ஆக முடியல. இப்படியே தோல்வி மேலே அடி மேலே அடி. ஓம் சீரீஸ் அதே சீரீஸ் சின்ன சின்ன டீம் கிட்டலாம் போய் தோத்து வந்துட்டுருக்காங்க. பங்களாதேஷ் கிட்டலாம் அவங்க மேட்ச் தோக்குறாங்க சீரீஸ். என்னென்ன இது அப்படின்னு சிரிக்கிறாங்க பல பேர். அதனால் இது என்ன நடக்க போகுது? நியூசிலாண்டை தோற்று போன ஹோம் டெஸ்ட் சீரீஸ் ஆகட்டும், இன்றைக்கி போய் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தோற்று இழந்து கப்பை அவங்க கையில் கொடுத்துட்டு 10 வருஷம் கழிச்சு வெறுங்கையோடு வந்ததாக இருக்கட்டும், பல வகையில் கௌதம் கம்பீர் மேலேயே ப்ரெஷர் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷர் அவர் எப்படி தாங்குவார், அவர் எப்படி கையாளுவார்? பாருங்க, எனக்கு என்னை பற்றி தெரியும், நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க அப்படின்னு ஒரு பிளேயர் சொல்லலாம். கோச் சொல்ல முடியுமா, தம்பி போப்போ அவனே வேறு கோச்சை போட்டுக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கோச்சை மாற்றி விடுவாங்க. ஸோ கோச்சை முதல்ல மாற்றுறாங்களா, இல்லை கோச்சு விராட் கோலியை முதல்ல தூக்கி அடிக்கிறாரா? சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 முடிவில் அவர் சொன்னதை செய்ய முடியுமா? விராட் கோலி ஒருவேளை லோ கிரேட் பர்ஃபார்மன்ஸை காட்டினார்னா தூக்கி அடிக்கிறதுக்கான தைரியம், தெம்பு, திராணி உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க செஞ்சு காட்டுவாரா? இல்லை கௌதம் கம்பீர் இடமே இருக்காதுங்க, அதுவே காலியாக தான் கிடக்கும் சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்சோடனே, அவரே என்னையை தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நடக்குமா? கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. இன்னும் சூப்பரான வீடியோனா அவங்களுக்கு பார்க்குறேன். அது வர்ற உங்களை விடுவது உங்கள் படம். ஓகே பாய்.